வணக்கம் நண்பர்களே. கார்த்தி ரேவதி சீரியல் சும்மா பரபரப்பா போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்துல நம்ம சண்முகம் ஏட்டோட பேத்தி அவங்கள சந்திச்சு உங்க தாத்தா ஏதாவது உண்மையை சொல்லியிருப்பாங்களா, எங்க அத்தையோட அம்மா சாவுக்கு காரணம் யாருன்னு இந்த ரகசியம் தெரியணும் அப்படின்னு உங்க தாத்தாக்கு மட்டுமே தெரிஞ்ச ரகசியம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கா, ஏதாவது விஷயம் இதை பற்றி சொல்லியிருக்காரா அப்படின்னு கேட்க நேரம், எங்க தாத்தாவுக்கு கடைசி காலத்துல மனைவி ஸ்தானத்துல ஒருத்தங்க பக்கத்து ஊரை சேர்ந்தவங்க இருந்தாங்க. அவங்க பேரு பரமேஸ்வரி. அவங்களுக்கு கண்டிப்பா இந்த உண்மை தெரிஞ்சுக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு அவங்கக்கிட்ட பேத்தி கூட்டிட்டு போறாங்க நம்ம கார்த்தியையும் மயிலையும். அதோட பார்த்தோன்னா உண்மையான முகத்திர கிளியுது. முத்துவேல் தான் இதுக்கு காரணம். அந்த நேரத்துல என் கணவர் ஏட்டா பணிபுரிஞ்ச காலத்துல அந்த உண்மையை மாற்றி எழுதி போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் எல்லாம் மாற்ற சொன்னது முத்துவேல் தான் அப்படின்னு உண்மை வெட்ட வெளிச்சமாகுது. இதோட பார்த்தோன்னா இந்த முத்துவேலை இவ்வளோ காலம் இதை மறைச்சி சரியான பல்ட்டி கொடுத்துட்டு இருந்தேன். அந்த முத்துவேலுக்கு சரியான பாடம் புகட்டியே ஆகணும் அப்படின்னு அந்த இடத்துல கங்கணம் கட்டின நம்ம கார்த்தி முத்துவேலை கட்டி வச்சு தோலை உரிக்கிறாங்க. உண்மையை நம்ம சாமுண்டேஸ்வரி கிட்ட கக்க வைக்கிறாங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ள பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோமா நோட்டிபிகேஷனா உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே பார்த்தோம்னா ஒரு செம அதிரடியான பரபரப்பு கட்டோன்னு சொல்லலாங்க. நம்ம கார்த்திய ஒரு வேலைக்காரனாட்டம் நம்ம சாமுண்டேஸ்வரி கொடுமைப்படுத்த ஆரம்பிச்சுட்டாங்க. இதுக்கெல்லாம் காரணம் அவங்க மனசுல அத்தையோட மனசுல அவங்க அம்மா சாவுக்கு தாத்தாவோட குடும்பம் தான் காரணம்னு இருக்கிறதுனால அவங்க பேரே நான், அதனால எனக்கு அந்த கொடுமைப்படுத்தி அவங்க அதுக்கு தண்டனை தரதா நினைச்சிட்டு இருக்காங்க. இவங்களை சரிப்படுத்தணும்னா கண்டிப்பா அவங்க அம்மா சாவுக்கான காரணம் உண்மையான காரணம் எங்க தாத்தா பாட்டி இல்லை அப்படின்னு நிரூபிக்கணும். அதுக்காக எதெல்லாம பண்ணணுமோ அதை பண்ணணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்ம மயிலை கூட்டிக்கிட்டு சண்முகம் ஏட்டோட பேத்தியை சந்திக்கணும். ஏதாவது விஷயம் அத்தையோட அம்மா சாவுக்கான காரணத்தை தெரிஞ்சுக்கிடணும் அப்படின்னு அந்த இடத்துல நம்ம சண்முகம் ஏட்டோட பேத்தியை சந்திக்க நம்ம மயிலங்காத்தையும் போறாங்க. அண்ணா சொல்லுங்க, நான் எந்த உதவினாலும் செய்கிறேன். நான் இவ்வளோ தூரம் இன்னைக்கு நல்லா இருக்கேன்னா நீங்க எடுத்து தந்த வேலையால தான் அப்படின்னு நம்ம சண்முகம் ஏட்டோட பேத்தி சொல்றாங்க. அதே நேரத்தில் பார்த்தோன்னா நம்ம சிவகாமி அம்மா தான் எங்க அத்தையோட அம்மா சாவுக்கான காரணம் அத்தை இந்த ராஜசேதுபதியோட குடும்பம் எங்கள் தாத்தாவோட குடும்பம் தான் அவங்க அம்மா சாவுக்கு காரணம்னு நினச்சி 25 வருஷமாக பகையாக இருக்கும். ஆனால் அந்த நேரத்தில் ஏட்டாட்டு அந்த ஸ்டேஷனில் பணிபுரிஞ்சது உங்கள் தாத்தா தான். அவங்களுக்கு கண்டிப்பாக அதோட ரகசியம் தெரிய வந்திருக்கும். அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டு அதை பற்றியெல்லாம் எவிடன்ஸ் தெரியும். அதை அவங்களுக்குள்ளே அந்த ரகசியம் தெரிஞ்சுட்டு அவங்கள உண்மையை சொல்ல வைக்கலான்னு பார்த்தா அந்த மாயாணி ஒருத்தி உங்கள் தாத்தாவை சுட்டு தள்ளிட்டா. இப்போ அதை பற்றி உண்மை தெரியாமல் இருக்குது. அதுதான் கேஸ் அப்படின்னு சொல்ல நேரம், ஏதாவது உங்கள் தாத்தா இதை பற்றி சொல்லியிருக்காங்களாமா அப்படின்னு கேட்க நேரம், அண்ணே என்கிட்ட சொல்லலை இதை பற்றி. ஆனால் எங்கள் தாத்தாவுக்கு கடைசி காலத்தில் மனைவி ஸ்தானத்தில் பக்கத்து ஊரை சேர்ந்த பரமேஸ்வரின்னு ஒரு பொண்ணு லேடி இருந்தாங்க. அவங்ககிட்ட போய் கேட்டோம்னா கண்டிப்பாக உண்மையை சொல்லியிருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வேலை விஷயமா உள்ள எல்லா ரகசியமும் எங்கள் தாத்தா ஷேர் பண்ணக்கூடிய ஒரே ஆள் அவங்க தான். கண்டிப்பாக இந்த விஷயத்துலேயும் ஏதோ சம்மந்தம் இருக்கும் அப்படின்னு தான் தோணுது. ஆனால் இப்போதைக்கு அவங்க உயிரோடு இருக்காங்களா இல்லையான்னு வர எனக்கு தெரியாது. அரசல் புரசலாக எங்கள் தாத்தா கடைசி காலத்தில் மனைவியாட்டு அவங்கள தான் கூட இருத்துனாங்க அப்படின்னு எனக்கு தெரியும். அதனால தான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்ல நேரம், இப்போ அவங்கள சந்திக்கலாமா, நீ என் கூட வருவியாமா அப்படின்னு அந்த இடத்துல கேட்க நேரம், வாரேனே அப்படின்னு நம்ம ராஜா காரில் ஏற்றி சண்முக ஏட்டோட பேத்தியை கூட்டிக்கிட்டு போகிறாங்க. அந்த பரமேஸ்வரி அம்மாவை சந்திக்கிறாங்க. அப்போ தான் நம்ம சண்முகம் ஏட்டோம் அதே நேரம் பரமேஸ்வரியை சேர்ந்து எடுத்த அந்த கணவன் மனைவி ஃபோட்டோ அதை வச்சு காட்டுறாங்க. என் கணவரை நானும் நல்லாவே சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருந்தோம் அப்படின்னு அந்த இடத்துல காட்டுறாங்க. 25 வருஷத்துக்கு முன்னாடி சண்முகம் ஏட்டாட்டி இருக்க நேரம் உள்ள ஒரு ரகசியம் எங்களுக்கு தெரியணுமா, அதான் வந்திருக்கோம். நான் சண்முகம் ஏட்டோட பேத்தி தான் அப்படின்னு சொல்ல நேரம், உன்னை பற்றியும் உன் தாத்தா நல்லாவே சொல்லியிருக்காரு, நல்லா இருக்கிறியாமா அப்படின்னு நலம் விசாரித்து காஃபி எல்லாம் கொடுக்குறாங்க. கொடுத்து முடித்த உடனே நம்ம அந்த ஃபோட்டோவெல்லாம் எடுத்து காட்டுறாங்க. காட்டிக்கிட்டு நீங்கள் இந்த கேட்க வந்த விஷயம் எனக்கு புரியுது. அப்போ அந்த நேரம் ஸ்டேஷனில் ஏட்டாட்டு இருந்தது எங்கள் கணவர் தான். அவர் என்கிட்ட சொல்லியிருக்காரு, சிவகாமி அம்மா சாவுக்கு காரணம் எல்லாரும் நினைக்கிற மாதிரி அந்த சாமுண்டேஸ்வரி நினைக்கிற மாதிரி அந்த ராஜசேதுபதியோட குடும்பம் காரணம் இல்லை, அதுக்கான உண்மையான காரணம் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மா உங்களுக்கு உண்மையான காரணம் தெரியுமாம்மா அப்படின்னு சில நேரம் வேறு யார், அந்த முத்துவேல் தான் காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ஷாக்கிறாங்க நம்ம
நம்ம ராஜாவும் மயிலும் என்னப்பா இவங்க முத்துவேலை சொல்கிறாங்க அப்படின்னு வந்து சொன்னாரோ, அவருக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு வந்து கேட்கினாரோ, சிவகாமி அம்மா கிட்ட தவறாக நடந்துக்க இந்த முத்துவேலு பொறுக்கி வந்து முயற்சி செய்தான். அதை தெரிஞ்சுக்கிட்ட நம்ம சிவகாமி அம்மா சப்பலை எடுத்துட்டாங்க, செருப்பை கழட்டி வந்து எல்லார் முன்னாடியும் அடிச்சுக்கு அவமானப்படுத்துனாங்க. இந்த அவமானத்துக்கு இந்த சிவகாமியை நான் பழி வாங்கியே தீரணும் அப்படின்னு வந்து கோபத்தில் கங்கணம் கட்டினவே நம்ம சிவகாமி அம்மா இல்லாத நேரம் பார்த்து அவங்க வீட்டில் போயிருந்து அவங்க வந்து குடிக்க வச்சிருந்த காஃபியில் விஷத்தை போட்டு வந்து வச்சுட்டு போயிட்டான். இது தெரியாத நம்ம சிவகாமி அதை குடிச்சிட்டு கொஞ்ச நேரத்திலே அவங்க உடம்புல வந்து விஷம் ஏறிட்டு, ஆனால் அது பிறகு வந்து அந்த கோயில் நகையை திருடிக்கிட்டு அந்த பழியை வந்து போட்டு அவமானப்படுத்தினா. அந்த அவமானத்தில் தான் வந்து இறந்துட்டாங்க அப்படின்னு வந்து பரப்பிட்டு. ஆனால் உண்மையாக அவங்க போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் அந்த நேரம் வந்து விஷம் குடிச்சு தான் அவங்க உடம்புல விஷம் ஏறி இருந்து விஷம் குடிச்சு தான் அவங்க இறந்தாங்க அப்படின்னு உள்ள ரிப்போர்ட் இருந்து, அதை கணவராக இருந்த சண்முகம் ஏட்டு அவர்கிட்ட வந்து ரிப்போர்ட்டை மாற்றி எழுத வச்சதே இந்த வேற யாரும் இல்லை, இந்த முத்துவேல் தான். இவர் வந்து என் கணவரை அப்போ மிரட்டினவர் தான். அந்த மிரட்டலுக்கு பயந்து தான் என் கணவர் அந்த நேரம் ரிப்போர்ட்டை வந்து மாற்றி வச்சுருந்தாங்க. உண்மையாட்டை இதுதான் நடந்துச்சு அப்படின்னு வந்து சொல்லுறேன். இந்த ரகசியம் தெரியாதுக்கு தான் நாங்கள் இவ்வளோ நாள் காவல் இருந்தோம். ரொம்ப நன்றி. ஆனால் இதை இப்படியே விட முடியாது. இவங்களுக்கு தெரிஞ்ச இந்த ரகசியத்தை எங்கள் அத்தை அவங்ககிட்ட வந்து நீங்கள் சொல்லணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து கேட்குறாங்க. நான் சொல்கிறேன், 25 வருஷமாக எனக்கு தெரிஞ்ச ரகசியம். உங்கள் 2 குடும்பம் பிரிஞ்சு கிடந்தது ஒன்று சேரும்னா நான் அதை கண்டிப்பாக சொல்கிறேன்ப்பா அப்படின்னு வந்து அந்த இடத்துல வாக்கு கொடுக்குறாங்க. அதோட நம்ம சண்முகம் ஏட்டோட மனைவியாக இருந்த அந்த பரமேஸ்வரி கூட்டிக்கிட்டு நம்ம ராஜா வந்து வராங்க. இப்படியே இந்த முத்துவேலை விடக்கூடாது, அதுக்கு முன்னாடி கெட்டி வச்சு முத்துவேலுக்கு வாயாலே துரிய உரிச்சு உண்மையை வர வைக்கணும் சகல அப்படின்னு வந்து நம்ம மயில சொல்லுனரும். இதுவும் சரியான விஷயந்தான். இப்போ முத்துவேல் வர ஜாமீனில் வெளியே வந்துட்டான். கண்டிப்பாக அவனை வந்து சந்திக்கலாம் அப்படின்னு வந்து அவனை சந்திக்கிறாங்க. முத்துவேல் வந்து நம்ம சிவனாண்டி கூட அழகாக ஜாலியாக இருக்காப்புல அவங்கள கெட்டி வச்சு அடித்து வெளுத்து தோலை உரிக்கிறாங்க. சொல்லுடா, எங்கள் அத்தையோட அம்மா சாவுக்கு நீதான காரணம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல உனக்கு குட்டி இப்போ வெளிப்பட்டுட்டு 25 வருஷமாக நீ மறைச்சி வச்சுருந்த அந்த விஷயத்துக்கு உண்மை வந்து விடிவு காலம் வந்து பிறக்குது. இப்போ 2 குடும்பமும் ஒன்று சேர போகுது அப்படின்னு வந்து சொல்ல நேரம் கதி கலங்கி நிற்கிறாங்க. நம்ம முத்துவேலு என்ன உண்மை தெரிஞ்சிட்டா, அப்போ யார் மூலமாக தெரிஞ்சு ஒன்றுமே புதிதாக இருக்கா. சண்முகம் ஏட்டுக்க மனைவின்னு ஒரு பொம்பளை இருந்துல அவளை கூட்டி வந்து நிரூபிக்க போகிறாங்க அப்படின்னு வந்து அந்த விஷயத்தை தெரிஞ்சு அந்த லேடியை அந்த சண்முகத்தை துப்பாக்கி வச்சு மாயா சுடத்துக்கு நான் தான் காரணம், நான் தான் குறி அவளுக்கு தப்ப வச்சு அந்த ஏட்டுக உடம்புல பாய வச்சேன். அதே மாதிரி இந்த இவளையும் வந்து உயிரோடி விடக்கூடாது அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து கொந்தளிக்கிறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா தரன்னு கெட்டி இழுத்து நம்ம ராஜா வந்து கொண்டு வராங்க நம்ம சாமுண்டேஸ்வரி வீட்டுக்கு. அதோட என்ன இவனை எதுக்காக இழுத்துட்டு வந்தா, சித்தப்பாயை எதுக்காக இந்த டிரைவர் போய் இழுத்துட்டு வரான்னு தெரியலையே அப்படின்னு வந்து சந்திரா வந்து அக்கா வாக்கா அப்படின்னு வந்து கூட நேரம் வாயால் சொல்லுடா அப்படின்னு வந்து சொல்ல நேரம் உண்மையை வந்து சொல்கிறாங்க. உங்கள் அம்மா சாவுக்கு வேறு யாரும் காரணம் இல்லை, நான் தான் அப்படின்னு வந்து சொன்னோன்னா துப்பாக்கி எடுத்துகிட்டு நம்ம சாமுண்டேஸ்வரி வராங்க.